ஆசை ஆசையாயிருக்கிறதே இதுபோல் வாழ்ந்திடவே பாச பூமழை பொழிகிறதே இதயங்கள் நனைந்திடவே நம்மை காணுகிற கண்கள் நம்மோடு சேர கெஞ்சும் சேர்ந்து வாழுகிற இன்பம் அந்த சொர்க்கம் தன்னை மிஞ்சும் ஒரு நாள் கூட இங்கு வரமாகும் உயிரங்கள் வீடாகும் சுகமாய் என்றும் இங்கு விளையாடும் நிரந்தர ஆனந்தம் ஆசை ஆசையாயிருக்கிறதே இதுபோல் வாழ்ந்திடவே பாச பூமழை பொழிகிறதே இதயங்கள் நனைந்திடவே முகத்தில் ஒரு கோடி கடவுள் தரிசனம் நாங்கள் பார்த்திடுவோம் தீபங்கள் கோடி நம் வீட்டிலேற்றி கோவிலை போல மாற்றிடுவோம் அன்னைக்கு பணிவிடை செய்திடவே ஜென்மங்கள் வாங்கி வந்தோ நம் ஜென்மங்கள் மாறிடும் நேரத்திலும் சொந்தங்கள் சேர்ந்திருப்போ அனைவரின் அன்பில் ஆயுள் கூடிடுமே ஆசை ஆசையாயிருக்கிறதே இதுபோல் வாழ்ந்திடவே பாச பூமழை பொழிகிறதே இதயங்கள் நனைந்திடவே அப்படி போட 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 அஸ்தி போட கண்ணாலே இப்படி போட 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 இழுத்து போட கையாலே உன்னோட ஒரு சுத்த உப்பு மூட்டை ஏறிக்கிற உன்னோட கண்ண பொத்தி கண்ணா மூட்டி ஆட வர இந்த நட போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா இந்த நட போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா அப்படி போட 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 அஸ்தி போட கண்ணாலே இப்படி போட 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 இழுத்து போட கையாலே நீ படுத்திரியே என் மெதுவாய கழுத்துல நீ மணத்திரியே இது அதுதானா உன்னோட கண்ணங்கடை கதாங்கடி நான் கடிக்க என்னோட காது பக்கம் செல்லங்கடி நீ கடிக்க இந்த வயசு போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா இந்த வயசு போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா இந்த வயசு போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா
அப்படி போட்டு 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 அதட்டி போட்டு கண்ணால இப்படி போட்டு 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 இழுத்து போட்டு கையால திணற வைக்கிறியே நீ மெதுவா விட்டு வைக்கிற வேர்க்க வைக்கிறியே நீ என்னத்தான் வத்த வைக்கிற வதங்க வைக்கிறியே இது சரிதானா சிக்க வைக்கிற சவக்க வைக்கிறியே நீ ஜோரா சொக்க வைக்கிற சொல்ல வைக்கிறியே நீ அழகா பத்த வைக்கிற பதற வைக்கிறியே இது முருதானா ஒத்த பார்வை நெஞ்சுக்குள்ள ஊசி நூலும் கோர்க்குதடி தெத்து பல்லு சிரிப்பிலெல்லாம் 10 நிலவு தெருக்குதடி தை தைன்னு ஆடிக்கிட்டு உன்னோட நானும் வர நை நைன்னு பேசிக்கிட்டு உன் கூட சேர்ந்து வர இந்த ஆட்டம் போதுமா ரமேஷ் அண்ணாவோட சேர்ந்து அக்காவும் வந்திருக்கா வளமே அக்கா தான் வந்து போடுவா இன்னொரு அண்ணாவும் வந்திருக்கா ரொம்ப ஒரு ஸ்பெஷலான நாள் உங்களுக்கு மட்டுமில்லை இங்க இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ஒரு ஸ்பெஷலான நாள் ஏன்னா அண்ணா வந்து 12 வருடங்கள் கழிச்சு இன்னைக்கு ஊருக்கு வந்திருக்காரு சரி இன்னைக்கு வந்து நீங்க 2 பேரும் ஊருக்கு வந்திருக்கிறீங்களான்னு சொல்லி உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஆட்கள் வந்து உங்களை வெல்கம் பண்ணி அவங்களுடைய வாழ்த்தை வந்து உங்களுக்கு சொல்லிட்டு வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டு மிக்கி மோசிட்ட கொஞ்சம் கிஃப்டை கொடுத்து அனுப்பியிருக்கோம் 2 பேருடையுமே இந்த கிஃப்ட் எல்லாத்தையும் கொடுத்து அவங்களை ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டு எங்களோட சார்பா அவங்கள வெல்கம் பண்ணிட்டு வாங்கணும் சரி அதாச்சும் உங்களுக்கு நல்வரவு சொல்லி உங்களுக்கு இன்னைக்கு வெல்கம் பண்ணி வாழ்த்திட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு ஒரு ஆளுநர் மாதிரி கிஃப்ட் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பி என்னென்ன பண்ணணும் சந்திக்கணும் அதாச்சும் உங்களை அவங்க வெல்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு 2 பேருக்குமே ஒரு அழகான பூக்கொத்து கொடுத்து எனக்கு உங்களை வந்து வெல்கம் பண்ண சொல்லி அனுப்பியிருக்கோம் இது ஸ்பெஷலா ஒரு கேக் அனுப்பியிருக்கிறார்கள் கேக் கொண்டு வந்திருக்குது இன்னும் ஒரு பழக்கூடையை கொடுத்து அனுப்பியிருக்கிறோம் பழங்கள் எல்லாம் சாப்பிட்டு இன்றைக்கு எல்லாருடையும் சந்தோஷமா இருக்கட்டும் சொல்லியா இன்னும் பேர் ஒரு கிஃப்டெல்லாம் இருக்குதா சரி ரொம்ப சந்தோஷமா இந்த மாதிரி வந்தது ரொம்ப சந்தோஷம் அக்கா வளமையா கதைக்கிறவன் அண்ணா வந்ததால அண்ணாட்ட கொடுத்துட்டு பேசாம நிற்கிறான் அப்படியா அதுதான் ரொம்ப சந்தோஷம் ஆனா அப்படி இருக்கு ஊர் அப்படி இருக்கு 12 வருஷத்துக்கு பிறகு வந்துருக்கீங்க நல்லா இருக்கு அப்படி நினைச்ச மாதிரி இருக்க வித்தியாசங்கள் நிறைய மாற்றங்கள் இருக்கு போக போக பழகிடும் நிறைய மாற்றம் இருக்கு ஆனா போக போக பழகிடுவேன் சரி அக்கா இப்படி என்ன ஒரு வருஷம் வந்து வருது அதுக்குள்ள வந்து அதாச்சும் உங்களை ரொம்ப பிடிச்ச ஒரு ஆட்கள் இந்த ஒரு கிட்ட எல்லாத்தையும் கொடுக்க சொல்லி அனுப்பி சந்தோஷம் தான் ரொம்ப சந்தோஷப்பட்டா மட்டும் யார் உங்களை இடையில் இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸை கொடுத்து உங்களை வெல்கம் பண்ணி உங்களை சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன் கெஸ் பண்ணிருமா யார் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன சர்ப்ரைஸை கொடுத்து இன்னைக்கு உங்களை வந்து வெல்கம் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்காங்க 2 பேரும் தங்களுக்கு தெரியுமா யாரும் சொல்லுங்க ஜெனியும் ஜெயனாவும் எங்க இருக்கிறோம் ஆஸ்திரேலியா வளமே ஆஸ்திரேலியால இருந்து கிஃப்ட் எல்லாம் பாருங்க ஆனா இது கூட ஆஸ்திரேலியால இருந்து வருது வேற ஒரு ஆட்கள் கொடுத்து சத்தம் போடாம இருக்கேன் பார்த்துக்கிட்டு வந்திருக்காரு எளியான ஒரு சர்ப்ரைஸ் வந்துடும் என்ன எல்லாரும் சர்ப்ரைஸ் கிடைக்கும் நாங்களும் ஒருக்கா சர்ப்ரைஸ் பண்ணி வெல்கம் பண்ணுவோம் சொல்லி சிலதை வேற யாராச்சும் அனுப்பியிருக்கிறோம் சான்ஸ் இருக்கா சரி இது வந்து அக்கான் ஏரியாவும் அண்ணான் ஏரியாவும் உங்களோட சைட்ல இருந்து யாராச்சும் 12 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நீங்க குட்டி சர்ப்ரைஸ் கொடுக்கவே சொல்லி யாருக்கும் தெரியாது நீங்க வந்து யாருக்கும் தெரியாதா தெரியல அப்படியே அவையிலும் ஆளுக்கு அண்ணியில வச்சு சில சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லி அனுப்பி இருக்கலாம் மேபி சான்ஸ் இருக்கு நாங்க சொல்றோம் அண்ணோட சைட்ல இருந்து ஒரு
அனுப்பி இருக்கிறோம். அதாச்சும் அக்காண்ட வீடு தான் நிற்கிற இந்த மாதிரி சின்ன சர்ப்ரைஸ் கொடுத்து அவங்களை சந்தோஷப்படுத்திடுவாங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்கோம். என்ன சைடு சான்ஸ் இருக்கா? சான்ஸ் இல்லை. உங்களுக்கு இன்னும் வேற வேற கிஃப்ட் இருக்கு. அந்த கிஃப்ட்ல பார்ப்போம். நாங்க வந்து ஒரு ஆளை கூட்டி வந்து வச்சுக்கோம். நாங்க வந்து ஒரு ஆளை கூட்டி வந்து வச்சுக்கிறோம். சர்ப்ரைஸ் பண்ண சும்மா ஒரு ஆளை கூட்டி வந்து வச்சுக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் ஆகும். யாரா இருக்கு டெஸ்ட் பண்ணிருக்கோம். ஒரு ஆள் வந்து இருக்கு. ஒரு ஆள் வந்து நிற்கிற, உங்களை தேடி வந்து நிற்கிற, வெளியில நிற்கிற, இவ்வாறு போட்டிட்டு போகிறோம். யார் வந்து நிற்கணும்னு சொல்லி பார்ப்போம். அங்கே பார்ப்போமா? யார் இருக்கணும் கெஸ்ட் பண்ணுறீங்க வந்து நிற்கணும். எந்த சைடு ஒரு ஆள் வந்து நிற்கிறாரு. எல்லாரும் வந்து போயிட்டாங்க. நீங்க வந்து இருக்கிறீங்கன்னு சொல்லி பார்க்கறதுக்கு எல்லாரும் தெரியும். எல்லாரும் வந்து போயிட்டோம் பார்த்துட்டாங்க. வந்து சரி கூட நெருக்கப்படாத தெரிஞ்சிருக்கீங்க. சரிங்களா? நீங்களே சர்ப்ரைஸா தான் வந்தீங்க. வீடுகாரங்க நீங்களே சர்ப்ரைஸ் என்ன? நீங்களே சர்ப்ரைஸ் கொடுக்கறது வந்து உங்களுக்கே சர்ப்ரைஸ் வந்துருக்கு. சர்ப்ரைஸா வந்து ஒரு சந்தோஷப்படுத்தி என்ன செய்யணும் பாவம். நீங்க சர்ப்ரைஸ் கொடுக்க வந்த இடத்துல உங்களுக்கே சர்ப்ரைஸ் பண்ண சொல்லி ஒரு ஆட்கள் இருக்கீங்க. யாரை பார்த்து வந்தீங்கன்னு சொல்லி பார்ப்போம். சரி, யாரும் கெஸ் பண்ணிடலாம். ஒரு ஆள் வந்து நிற்கிறார். உங்களை தேடி உங்களை ரொம்ப பிடிக்குவான்னு சொல்லி ஒரு ஆள் வந்திருக்கிறார். அவர் வந்ததும் சும்மா வேலையில கொஞ்சம் விஷயத்தோட வந்திருக்கிறார். அவர் இங்கே இருக்கிறார். எல்லா இடத்துலையும் இருப்பார். அவர் வந்து எல்லா இடத்துலையும் இருப்பார். உங்களை தேடி வந்திருக்கிறார். இன்னைக்கு ஸ்பெஷலாக எல்லார்ட்டையும் இருக்கிறது கடவுள் தான். அவர் கடவுள் வந்துட்டார். அவங்க இன்னைக்கு உங்களை பிளஸ் பண்றதுக்கு வந்துட்டாரு. தெரியா சில மேபி வந்திருக்கலாம். கடவுளுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் போது. அப்பாட போட்டோ இல்லையா? அப்பாட போட்டோ இப்போ ஒரு ஆள் வேற போறாரு. அவருக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிக்குமா? ஏன்னா அவரை வச்சு நிறைய விஷயங்களையும் நிறைய பேருக்கு செய்யறீங்களாம். ஸோ அதால அவரே உங்களை தேடி வரணும்னு சொல்லி வந்துருக்கீங்க. அவரை வச்சு அவர் சம்பந்தமான வேலைகள் நீங்கள் நிறைய பேருக்கு நிறைய செய்யறீங்களாம் என்று சொல்லி ஒரு ஆள் வந்திருக்கீங்க. யாருன்னு சொல்லி பார்க்கலாம். யார் வந்து இருக்குது? ஒரு ஆள் மட்டும் வாழாரு. குபேரன் வாழாரு. சரி, ரெண்டு பேரும் வாங்கிக்கொள்ளுங்க. முடியும் அதாச்சும் வந்து நான் சொன்னேன் தானே, இவர் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் நீங்கள் நிறைய பேருக்கு செய்யறீங்களா? என்ன செய்யறீங்க? நிறைய பேருக்கு நிறைய உதவிகள் ஹெல்ப்பெல்லாம் செய்யறீங்களா? ரைட்டு. அதாச்சும் வந்து இன்னைக்கு குபேரன் வந்திருக்கிறார் உங்களை தேடியா. குபேரன் வந்திருக்கிறார். குபேரன் சும்மா வரையில 1,00,000 ரூபாய் காசோட வந்திருக்கிறார். உங்கள்கிட்ட தென்னை கொண்டே சேர்க்கட்டுமான்னு சொல்லி வந்திருக்கிறார். எனக்கு குபேரன் வந்து எல்லாருக்குமே செல்வங்களை அள்ளி கொடுக்குறாராம். அப்படியா? இன்றைக்கு நல்ல டொனேஷன் பெருசா தான் வந்திருக்காங்க. அப்படியா? ரைட்டு. சரி, வந்த இடத்துல எல்லாருக்கும் அன்பா எல்லாம் செலவழிச்சுட்டு போக சொல்லி இவங்களுக்கு இன்றைக்கு செல்வங்கள் எல்லாம் தேடி வருது. என்ன? ரைட். அதாச்சும் நீங்கள் வந்து நிறைய பேருக்கு செல்வங்கள் கொடுக்குறீங்களாம் என்று சொல்லி குபேரன் இன்றைக்கு உங்கள்கிட்ட அனுப்பணும். ஏன்னு சொன்னால் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய செல்வங்கள் பெருகணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி குபேரனை 1,00,000 ரூபாய் காசோட அனுப்பி சந்தோஷமா. என்னது? குபேரன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும்னு தெரிஞ்சுதான் குபேரனை அனுப்பிச்சோமோ தெரியாது. ரைட். அப்ப ரொம்ப பிடிச்சா குபேரனை அனுப்பிடுங்க. யாரா இருக்கும்? கெஸ் பண்ணிடுமா? ஒரு சந்தேகமும் இல்லை. ஜெயினி. எந்த மாற்றமும் இல்லை. என்ன காரணம்? அதாவது காரணம் அவரை ரொம்ப பிடிக்கும். அதால அவங்க தான் கொடுத்துருப்பாங்க. ரைட். அப்படியே கொஞ்சம் வெளியில வருவீங்களா? இன்னும் சில சந்தோஷமான விஷயங்கள் இருக்கு, பார்த்துட்டு வருவோம். என்னெல்லாம் நடந்துச்சு?
ஆ விளங்கல சூப்பரா இருந்துச்சு. அதாச்சும் உங்களை வந்து சும்மா வேற இருக்க கூடாதாம், கொஞ்சம் வித்தியாசமா வான வேடிக்கைகள் எல்லாம் போட்டு கொஞ்சம் அமர்க்கலமா இன்றைக்கு உங்களை சொந்த ஊருக்கு வரவேற்கணுமாம்னு சொல்லி ஆசைப்பட்டு இந்த மாதிரி அனுப்பி இருக்கணும். ஆ யாரா இருக்கும் இப்படி எல்லாம் செய்யறேன்னு சொன்ன சந்தேகமே இல்லை. அண்ணா என்ன சொல்றீங்க? ரைட், ஜெனியும் ஜெனா வேணா சரி அப்படி உள்ளுக்க போவாங்க. அப்ப இந்த மாதிரி எல்லாம் செஞ்சது யாருன்னு தெரிஞ்சா அவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? என்ன இந்த மாதிரி எல்லாம் மண்ணாட்டை கோர்த்து விட்டுட்டு சத்தமாக நினைக்கிறீங்க? என்னது ரிவர் அண்ணா வந்து குடும்பத்தின் சொத்து மாதிரி, அதால அண்ணாவே இன்றைக்கு எல்லாம் கதைக்க விடுவோம். ரைட், பண்ண சந்தோஷமா. இவரை கண்ட உடனே உங்களை எல்லாரும் கையை விட்டுட்டோமா? யார் கையை விட்டது? அக்காவை இந்த ஊரை? அம்மா அக்காவை கையை விட்டுட்டீங்களா? அவரை கண்ட உடனே தன்னை கை விட்டுட்டீங்களா? அக்கா சொல்றா இவர் தான் பெஸ்டா, அதுக்கு பிறகுதான் அக்காவும் அப்படி சொன்னீங்களா எல்லாரும்? அம்மா சொன்னீங்களா? என்ன காரணத்துக்கு அக்காவை சொல்ல அண்ணா சொன்னீங்க பெஸ்ட்? மகன் மகன் அவர் வீட்டுக்கு வந்த மகன் என்ன? சரி என்ன இப்ப அண்ணாவை சொன்னாலும் உங்களை சொல்லானே எல்லாம் உண்டு தானே? ரைட், சந்தோஷமா அண்ணா. இப்ப இந்த மாதிரி எல்லாம் செஞ்சது யாருன்னு தெரிஞ்சா என்ன சொல்ல போறீங்க அவங்களுக்கு? ரொம்ப ஹாப்பியா இருக்கு வந்து. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச். சரி, உங்களுக்கு வந்து என்ன ஒரு கிஃப்ட் இருக்குது, அதையும் வாங்கி கொள்ளுங்க. ஏன்னா ரைட், அடுத்து என்ன இருக்குது? நீங்க வந்து புதுசா வீடெல்லாம் கட்டி இருக்கிறீங்களான்னு சொல்லி உங்களுக்கு 2 மரம் கொடுக்க சொல்லி அனுப்பி இருக்கிறோம். ஒரு மாமரம் அதோட சேர்ந்து ஒரு பலாமரம் வந்து இருக்குதா? ரைட், ஏன்னு சொன்னா உங்களுடைய வீட்டை வந்து இந்த 2 மரத்தையும் வந்து நடட்டுமாம். இந்த மரம் வளர வளர அவங்களுடைய அன்பும் உங்களுடைய அன்பும் வந்து சேர்ந்து இந்த மரத்தோடையே வளரணுமாம். ஏன்னு சொன்னா காலம் காலத்துக்கு இந்த மரம் மாதிரி அவங்களோட அன்பும் உங்களோட வீட்டிலையும் உங்களை சுத்தியும் எப்பவுமே நிலைச்சி இருக்கணுமாம்னு சொல்லி ஆசைப்பட்டு இந்த மாதிரி பலாமரம் மாமரம் எல்லாம் அனுப்பி இருக்கணும். எதிர்பார்த்தீங்களா இப்படி எல்லாம் கிஃப்ட் வருமான்னு சொல்லி? இப்படி கிஃப்ட் எல்லாம் வந்து அப்படி சந்தோஷமா என்ன ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷம். ரைட், ஏன்னா லாஸ்டா இன்னும் ஒரு பெரிய கிஃப்ட் ஒன்று வருது, அப்படி அதையும் வாங்கி பார்த்துருவோமா? சரி, அடுத்தது நீங்க சொல்லுங்க. உங்களோட ஃபேமிலி ஃபுல்லா அதுல இருப்பாங்க, எப்படி பார்க்காம சொல்லிங்களா அப்படித்தான் இருக்குமான்னு சொல்லி? ஓகே, ஓகே, போடல போட்டிருந்தா? ஓகே, அப்படி இருக்க மாதிரி கெஸ் பண்றீங்களா? சரி, வாங்கி பாருங்க பாபு. ரைட், என்ன வந்திருக்குது? ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு போட்டோ ஃப்ரேம் வந்திருக்குது. என்ன கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்று போட்டு யார்கிட்ட போட்டோஸ் எல்லாம் இருக்கு அதுல? என்ன ரைட், என்னடா விடியத்தான் இந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்துனாங்க, அதுக்குள்ள ஃப்ரேமா வந்துட்டு பாக்குறீங்களா? அதாச்சும் நீங்க வீட்டை வரும்போது உங்களை வெல்கம் பண்ணினா போட்டோஸ் என்ன? ரைட், அந்த போட்டோஸ் அதாச்சும் இந்தியான் தருணங்களே ஒரு முக்கியமான நாளா முக்கியமான தருணமா மாத்தணுமான்னு சொல்லி ஆசைப்பட்டு இந்த மாதிரி அனுப்பியிருக்கீங்க. சந்தோஷமா? நினைக்காத ஒன்றா இருக்கேன். அதான் நினைக்காத விஷயங்களை தான் உங்களுக்கு சர்ப்ரைஸா கொடுக்கணுமான்னு சொல்லி ஆசைப்பட்டு அதாச்சும் இன்றைக்கு காலமே எடுத்த போட்டோஸ் எல்லாம் வந்திருக்குது. சந்தோஷமா அண்ணா? சந்தோஷமா? பிடிச்சிருக்கு? அதாச்சும் இன்றைக்கு எடுத்த போட்டோஸ் இந்தியா நாளை லைஃப்ல மறக்க முடியாத நாளா மாத்தணுமாம். ஏன்னு சொன்னா அண்ணா வந்து 12 வருடங்களுக்கு பிறகு இன்றைக்கு ஊருக்கு வந்திருக்கிறார். அவன் இந்த நாளை எப்பவுமே மறக்க முடியாத ஒரு தருணமா மாத்தணுமாம்னு சொல்லி இன்றைக்கு நடந்த நிகழ்வுகளையே ஒரு போட்டோவா பிடிச்சி என்ன ஃப்ரேம் ஆக்கி அனுப்பிக்கும். சந்தோஷமா? சூப்பரா இருக்கு. அப்ப யார் கொடுத்தது? கீழே அப்படியே போட்டுருக்கு, பாத்துட்டீங்களா? ஒரு வேர்ட்ஸ் ஒன்று சொன்னாரு, ஒரு பேராமன்னு சொல்லி உங்களை செல்லமா கூப்பிடுறவையா வந்து அக்குஞ்சும் மாமாவுக்கும் எங்களுடைய வரவேற்பாம். என்ன வெல்கம் டு யுவர் ஹோமாமன்னு சொல்லி அக்குஞ்சுக்கும் மாமாவுக்கும் எங்களுடைய வரவேற்பாமன்னு சொல்லி இந்த மாதிரி கொடுத்திருக்கணும். ஆஸ்திரேலியாவிலிருந்து ஜெனி. சந்தோஷமா?
ஆ எவ்வளோ சந்தோஷம், நிறைய சந்தோஷம். என்ன சொல்ல போறீங்க ஜெனா அண்ட் ஜெனிக்கு? ரைட், என்ன சொல்ல போறீங்க? இந்த மாதிரி ஏதாச்சும் நீங்க வந்த 4 பேரும் மறக்க முடியாத தருணமா மாத்தணுமான்னு சொல்லி ஆசைப்பட்டு இந்த மாதிரி அனுப்பியிருக்கிறேன். என்ன ரைட், ஏதாச்சும் சொல்ல போறீங்களா? நெக்ஸ்ட் இயர் நான் அவங்களோட சேர்ந்து இங்கே வந்து அவங்க இருப்பாங்க, சேர்ந்து நெக்ஸ்ட் இயர் அவங்களும் வருவாங்க, நீங்க அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ண போறீங்க. சந்தோஷம் தானே? ரைட், அம்மா சந்தோஷமா? எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. அதாச்சும் வந்து இந்தியான் நிகழ்வை மறக்க முடியாத ஒரு நாளா மாத்தணும்னு சொல்லி என்ன இந்தியான் போட்டோஸ் எல்லாம் போட்டு வந்துருக்குது. சரி, அப்போ நாங்களும் வந்து வாழ்த்தி கொள்றோம். ஏன்னா அழகான ஃபேமிலி, அன்பான ஃபேமிலி, எல்லாருமே அண்ணாவில அக்காவில ரொம்ப ரொம்ப பாசம் வச்சுக்கிறாங்க. அக்காவோட அண்ணாவில இன்னும் கொஞ்சம் ஒருபடி கூட பாசம் இருக்கு. என்ன ரைட், அதாச்சும் என்ன சொல்லிக்கணும்னு சொன்னா மருமகன் இல்லை மகன். ஏன்னா உங்களை மகனா வந்து பார்க்குற ஒரு அன்பான ஃபேமிலி. எல்லாருமே வந்து ஆசைப்படுறாங்க நீங்க எப்பவுமே சிரிச்சுட்டு சந்தோஷமா ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்லி. ஏன்னா அப்போ அவங்க எல்லாருமே ஆசைப்படுற மாதிரி நீங்க எப்பவுமே சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் ஏன்னா இருக்கணும்னு சொல்லியும் உங்களுடைய ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரோடையுமே சேர்ந்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கை பயணத்தை நோக்கி எப்பவுமே பயணிக்கணும்னு சொல்லி குரூப் லங்கா ஈவென்ட் பிளானர் பிரைவேட் லிமிடெட் சார்பாக ஏன்னா ஜெனா ஜெனி உங்களுடைய ஃபேமிலி அவங்களோட சேர்ந்து நாங்களும் வாழ்த்தி கொள்கிறோம். ஓகே, தேங்க்யூவா. ரைட், அப்படியே அவங்க போட்டு